பேடாஸுமா எஸ் சரியான பேடாஸுங்க இன்றைக்கி நம்மளோட ரேண்டி ஆர்டன் லிட்டரலி தரமாக வந்து இருந்தார். ஸோ என்ன நடந்ததுன்னா ஏஜே ஸ்டைல் வர்சஸ் எல்ஏ நைட்கான மேட்ச். ஏன்னா நம்ம ப்ரால் பார்த்தோம் அந்த கான்ட்ராக்ட் சைனிங்கில். அந்த மேட்ச்சில் பார்த்தா ஆல்ரெடி நான் யோசிச்சிருந்தேன் 2 பேரும் ஃபேஸ் தான். அப்போ யாரை ஜெயிக்க வைப்பாங்கன்னு டவுட் இருந்தது. பட் யாருமே ஜெயிக்கல. ஏன்னா சோலுச்சுக்க வந்து இன்டர்ஃபியர் பண்ணிடுறாரு, அட்டாக் பண்ணிடுறாரு. அண்ட் சோலோ வந்து ரேண்டியை கால் அவுட் பண்ணுறாரு. தென் இவங்க 2 பேருக்கான மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மேட்சும் வந்து போயின்னு இருக்கும். அண்ட் இந்த மேட்ச் எண்டிங்கில் ஜிம்மி வந்து ஹெல்ப் பண்ண வராரு சோலோவை. அண்ட் ஜிம்மி ஓரம் காட்டுறாரு ஏஜே ஸ்டைல் அண்ட் எல்ஏ நைட். ரேண்டி வந்து அங்கே பார்த்துன்னு இருப்பாரு. தென் சோலுச்சுக்கோ பார்த்தோன்னா அதை வந்து யூஸ் பண்ணலான்னு பார்ப்பாரு. பட் அதான் வந்து நம்ம ரேண்டி தான் தரமாக யூஸ் பண்ணுவார். அவர் வந்து ஆர்கே போடுவார். 1 2 3 சோலோச்சுக்கோ முடிச்சு விட்டாரு சொன்ன மாதிரி. தென் பார்த்தோன்னா எல்ஏ நைட் அண்ட் ஏஜே ஸ்டைல் உள்ளே வராங்க. 3 பேரும் ஒருத்தர் வந்து பார்த்துன்னு இருக்காங்க. எல்ஏ நைட் வந்து ஏஜே மேலே அட்டாக் பண்ணுறாரு. அண்ட் ஏஜே வந்து வீந்து கிடக்குறாங்க. ரேண்டி எல்ஏ நைட் கிட்ட சொல்கிறாரு, என்னப்பா வீந்து கிடக்குறான். டப்புன்னு பார்த்தோன்னா அவருக்கு ஒரு ஆர்கேயோ. தென் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கப்புறம் ஏஜே ஏந்துக்கிறாரு. ஏஜே ஏந்ததுக்கப்புறம் நான் இப்போ எல்ஏ நைட் பானா வீந்து கிடக்குறான்ட்டு. தென் ஏஜே ஸ்டைலுக்கு ஒரு ஆர்கேயோ தர்மா பார்த்தோன்னா செம்மையாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஆர்கே போட்டார். அண்ட் அவர் வந்து செலிப்ரேட் பண்ணின்னு இருப்பார். அப்போ தான் ரோமன் வராரு பின்னாடியிலேருந்து அண்ட் சூப்பர் பஞ்ச் கொடுக்குறாரு. ஸோ எல்லாருமே வீந்து கிடக்குறாங்க. ரோமன் நிக்காலிஸ் கிட்ட வந்து அந்த கான்ட்ராக்ட் வாங்குறாரு, சைன் பண்ணுறாரு. செம்ம ஜாலியாக இருக்காரு. அண்ட் அந்த கான்ட்ராக்ட் வந்து நிக்காலிஸ் கையில் கொடுக்கல, தூக்கி போடுறாரு. நிக்காலிஸ் கூட சரிப்பா அப்படின்னு வந்து பார்க்குறாரு. அண்ட் ரோமன் ஸ்பியருக்கு வந்து ரெடி ஆகுறாரு. 1 2 3 ஸ்பியர் போட போகிறாரு. பட் அங்கே ரேண்டி தான். அண்ட் ரேண்டி எப்போவுமே ரேண்டி தாங்க. ரோமன் ஸ்பியர் அங்கே ரேண்டியோட ஆர்கேவோ கன்வெர்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டை பார்க்குறோம். தென் கடைசியில் பார்த்தா ரேண்டியோ சிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னொரு ஃபன்னு கேளுங்க. கடைசியில் பார்த்தா நிக்காலிஸ் கிட்ட அந்த கான்ட்ராக்ட் வாங்கி ரேண்டி தென் பார்த்தா ரோமன் கிட்ட காமிக்கிறாரு. பாருப்பா சைன் பண்ணிட்டுக்கிற நம்மளோட மேட்ச் நாள் நடக்க போகுதுன்ட்டு. ரோமன் மூஞ்சும் பாவம் ஐயோ மாட்டிக்கிட்டேன்னு அந்த மாதிரி பார்த்தா அவரோட ரியாக்ஷன். ஸோ ஸ்மாக்டவுன் எண்டிங் பண்ண சூப்பராக இருந்தது. பை த வே நேற்று நைட்டே பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஒரு பெரிய அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நைட்டு வந்து அப்டேட் வந்தால் யூடியூப்பில் உடனே போட முடியாதுல்ல. ஸோ எப்போவுமே அர்ஜென்ட் நியூஸு இந்த மாதிரி நியூஸ்லாம் நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப்லேயே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணாதும் பண்ணுங்கள். அண்ட் அப்டேட்ஸில் வந்து தரமாக இருப்போது. ஸோ வெயிட் அண்ட் சி.